டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ்நாட்டின் வெற்றியை உறக்கச் சொல்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பொய்களை உடைப்பதற்கு உண்மையை தொடர்ந்து பேச வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மீன் சட்டி உணவகம் உள்ளிட்ட பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கிய சுரேஷ் சம்பதம் தமிழ்நாடுதான் டாப்பில் இருப்பதாக வெளியிட்டுள்ள வீடியோவை டேக் செய்து முதலமைச்சர் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ள அதிமுக முழு வீச்சில் தயாராகி வருகிறது. இதற்காக அதிமுக ஐடி பிரிவு சார்பில் டிஜிட்டல் ஸ்போக்ஸ் பர்சன் எனும் புதிய படை களம் இறக்கப்பட்டுள்ளது. இதற்காக அதிமுகவின் 82 மாவட்ட செயலாளர்களுக்கான டிஜிட்டல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மதுரையில் தேர்வு செய்யப்படுகின்றனர். அவர்களுக்கு இணையத்தில் இலையின் குரல் என பெயரிடப்பட்டுள்ளது. அவர்கள் இணையத்தில் அதிமுகவிற்கு குரல் கொடுத்து பிரச்சாரம் மேற்கொள்வர். அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைந்துவிட்டாலும் பல்வேறு விவகாரங்களில் தொடர்ந்து உரசல்கள் இருந்து வருகின்றன. ஒரு வழியாக கூட்டணி ஆட்சி விவகாரம் முடிவுக்கு வந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் பேசியது அதிமுகவை மீண்டும் எரிச்சல் அடைய செய்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதாகவும், ஆனால் இம்முறை 40 இடங்களுக்கு மேல் வெல்லும் என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தார். இதனால் அதிமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து யாரும் பேச வேண்டாம் என்ற உத்தரவை கோவையில் பேசிய நயினார் நாகேந்திரன் பிறப்பித்துள்ளார். இரட்டை இலையோடு சேர்ந்து அதிக உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு செல்வோம் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தனது செல்போன் உள்ளிட்ட பாஜக முன்னணி நிர்வாகிகளின் செல்போன் உரையாடல்கள் அனைத்தையும் திமுகவினரால் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் மின்சார பேருந்து சேவை வரவுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் வரும் ஜூன் மாதம் முதல் மின்சார பேருந்து சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜூன் மாதம் முதல் சென்னையில் மின்சார பேருந்துகள் வரவுள்ள நிலையில் மதுரையில் ஆகஸ்ட் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறியுள்ளார். திமுகவை நம்பி விசிக இல்லை என்றும் எந்த முடிவையும் விசிக எடுக்கும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், விசிக நிர்வாகிகளை அழுத்தம் கொடுத்து விழாக்களில் பங்கேற்க செய்வது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியுடனான முரண் என்பது வேறு, கூட்டணி கொள்கை என்பது வேறு என்றும் இதை உணர்ந்து நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கொள்கையின் அடிப்படையில் தான் திமுக விசிக கூட்டணி தொடர்வதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தமிழ் புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை திருநாள் என குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈஸ்டர் திருநாளுக்கு ஊகையுடன் அனைவருக்கும் வாழ்த்து என அலங்கார புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். இது குறித்து விஜய் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் புத்தாண்டை சித்திரை திருநாள் என குறிப்பிட்ட விஜய் ஏன் நேரடியாக தமிழ் புத்தாண்டு என வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. துரை வைகோவின் பதவி விலகலை ஏற்கவில்லை என மதிமுக தலைமை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மல்லை சத்யாவுடன் ஏற்பட்ட உரசல் காரணமாக மதிமுக முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து துரை வைகோ விலகினார். இந்த நிலையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துரை வைகோ மேடையில் அமர வைக்கப்பட்டார். மல்லை சத்யா மேடையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார். துரை வைகோவிற்கு 40 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும், மல்லை சத்யாவை வெளியேற்ற வேண்டும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஆளுநரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச தீர்மானங்களை மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.
நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு திமுக எம்பி TR பாலு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது வெட்கி தலைகுனிய வேண்டிய செயல் என்றும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் TR பாலு விமர்சித்துள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அமலாக்கத்துறை தனது கூட்டணி கட்சி போல் செய்து கொண்டு பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும், இனிமேலாவது பாஜக அரசு காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளும் துணிச்சலை பெற வேண்டும் என்றும் TR பாலு தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு கமலாலய வேலையை பார்ப்பது அழகல்ல என ஆளுநருக்கு நயினார் நாகேந்திரன் அறிவுரை சொல்வாரா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் MP சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் என்பது மத்திய மாநில அரசுக்கு இடையே ஆன தபால்காரர் என முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். இது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல என நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சு. வெங்கடேசன், இதே போல் கவர்னருக்கு உங்களால் அறிவுரை சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். துரை வைகோவுடன் ஏற்பட்ட உரசல் காரணமாக அதிருப்தி அடைந்துள்ள மல்லை சத்யா தன்னை கட்சியிலிருந்து நீக்குமாறு இன்றைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பதவியில் இருந்து விலகினாலும் துரை வைகோ இன்று மேடையிலேயே அமர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் தன்னை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்றும், கடைசி வரை வைகோவின் தொண்டனாகவே இருந்து விடுகிறேன் என்றும் மல்லை சத்யா பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிவுட் இயக்குனர் ராஜ் என்பவரை கடந்த சில நாட்களாக சமந்தா காதலித்து வருவதாக தகவல் வெளியாகி இருந்தது. அவர்கள் இருவரும் அடிக்கடி ஒன்றாக வெளியே சுற்றி வரும் போஸ்டர்களும் வைரலாகி வந்தன. இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த நடிகை சமந்தாவுடன் ராஜ் வந்திருந்தார். எனவே இருவரது காதலையும் கன்ஃபார்ம் செய்த நெட்டிசன்கள், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க மேடம் என பதிவிட்டு வருகின்றனர். எவ்வளவு நாள் தான் சார் நான் கெட்டவனா நடிக்கிறது? ரொம்ப நாளைக்கு வில்லனாவே கத்துக்கிட்டு இருக்க முடியாது சார். இதுக்காக நான் ஒன்றும் நடிக்க வரல என SJ சூர்யா ஆதங்கப்பட்டுள்ளார். மேலும் கில்லர் என்ற படத்தை இயக்கி நடிக்க உள்ளதாகவும், தன்னுடைய இயக்கத்தை பார்க்க ஆசைப்படுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் என்றும் SJ சூர்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடிகர் சூரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார் என இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். சூரி நடித்துள்ள மண்டாடி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் பேசிய வெற்றிமாறன், சூரியால் எந்த கேரக்டரிலும் நடிக்க முடியும் என்றும், அதற்கு ஏற்ப அவரது உடல்வாகு பக்கபலமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வலிமையானவர் என்றும் வெற்றிமாறன் உற்சாகத்துடன் குறிப்பிட்டார். கடலில் நடக்கும் படகு போட்டியை மையமாக வைத்து மண்டாடி திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை கண்டித்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என பாஜகவினர் மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தை எதிர்கொள்வது குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நேற்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை கண்டித்து வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.